வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகேங்க. உங்கள வாழ்க்கையில யாராவது ஒரு முறையாவது செக் வச்சிருக்காங்களா? செக்குன்னா என்னன்னு தெரியுமா? ஆமாங்க. இந்த சொசைட்டில நம்ம மட்டும் இல்லைங்க, சில நரிக்கூட்டங்களும் வாழ்ந்துட்டு இருக்கு. அன்றாடம் நம்ம சில அந்த பர்ட்டிகுலர் பர்சன்ஸை நம்ம மீண்டு தான் எழுந்து வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்படிதான் சில விஷயங்கள் உங்ககிட்ட, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்த விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க கேட்க தயாரா இருந்தா நான் சொல்ல தயார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பேர் செல்ஃபிஷாகவும் கன்னிங்காகவும் கிரிமினலாகவும் இருப்பாங்க. அவங்கவுங்க ப்ராக்டிக்கல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன்ற போர்வையில ஏமாத்திட்டு இருப்பாங்க. அது தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வேற வேறன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க. ஒரு ரீசண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேனே. ஒரு மகன் கல்யாணம் ஆன மகன் தான். ஒரு மேரேஜ் ஆன ஒரு மகன் தன்னுடைய தாய்கிட்ட இதை மாதிரி எனக்கு ஒரு பைக் வாங்க போகிறேன், எனக்கு காசு தேவைப்படுது அம்மான்னு கேட்டிருக்காங்க. அந்த தாய் தன் மகன்கிட்டயே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பணம் கொடுத்ததுக்கு அத்தாட்சியாக கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தாயா என்றது ரொம்பவே என்னால் நம்ப முடியல. ஆனாலும் இப்படியும் ஒரு தாய் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க. நினச்சி பாருங்க, தாய் என்றவங்க தியாகம் தன்னுடைய மகன்கிட்டே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பைக் வாங்கினதுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட தாய். ஆனாங்க இப்போ கூட பாருங்க, நிறைய விஷயத்தில் பணம் கொடுத்து நிறைய விஷயத்தில் ஏமாந்து போயிருக்கிறோம். அந்த பர்சன் ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்டி என்ன சொல்லுதுன்னா, எவிடன்ஸ் வச்சிருக்கியா, எவிடன்ஸ் வச்சிருக்கியா, யூ ஹேவ் த எவிடன்ஸ் அப்படின்னு கேட்குது. இந்த மாதிரி சமுதாயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நம்ம உண்மையா இந்த இடத்துல நம்ம செல்ஃபிஷாக தாங்க வாழ்ந்தாகணும். அடுத்த ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் எழுதியிருக்கீங்களா? டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ரினா நம்ம ஏதோ ஒரு நிலமோ ஒரு வீடோ நம்ம விற்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணுங்க. சோம்பேறித்தனம் கண்டிப்பாக கூடவே கூடாது. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, கன்னிங்காக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஃபாக்ஸ், அவங்க கண்டிப்பாக கன்னிங்காக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க டாக்குமெண்ட்ரி எழுதும்போது அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக எழுத மாட்டாங்க. அவங்களுக்கு சாதகமாக அந்த சொத்தை எப்படி பறிக்கலாம் அப்படின்ற ஒரு கன்னிங்கோட தாங்க எழுதுவாங்க. ஸோ இந்த கிரிமினல் மைண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்மளும் கொஞ்சம் செல்ஃபிஷாக கன்னிங்காக கான்ஷியஸாக கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்க. அடுத்த ஒரு விஷயம், லவ்வோ மேரேஜோ இருக்கட்டும்ங்க. லவ்வாக இருந்தாலும் சரி, மேரேஜாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெடி வச்சு அவங்க கொடுக்குற டார்ச்லேருந்து வெளியே வரணும்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்க நமக்கு கிரிமினலாக எங்கே செக் வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நம்மளை நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணணுன்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேயும் நம்ம கான்ஷியஸாக என்ன நடந்துற போகுது அப்படின்னு போல்டாக நீங்கள் வெளியே வந்தீங்க வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க. அடுத்த ஒரு விஷயம், போல்டாக எந்த இடத்துலையும் ஃபேஸ் பண்ணுங்க தாங்க சொல்கிறேன். ஃப்ரெண்டாக இருக்கட்டும், சொசைட்டி கிட்ட நீங்கள் பேசும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம மனக்காயத்துக்காக அவங்க கிட்ட பேசுவோங்க, சில வார்த்தைகளை நம்ம நிறைய விட்டுருவோங்க. அதை நாளைக்கு நம்மளுக்கே ஒரு செக் வைப்பாங்க, நம்ம கேவலமாக நினைக்கக்கூடும், அதுவே நமக்கு ஆபத்தாக கூடும் நம்ம விடுற வார்த்தை. ஸோ நம்ம எந்த இடத்துலையும் கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ இந்த இந்த செக்ல இருந்து நம்ம காப்பாற்றிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக நம்ம கன்னிங்காகவும் செல்ஃபிஷாகவும் அவங்கள மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் இருந்து வாழ்ந்து தான் பார்ப்போமே, இந்த மோசமான சொசைட்டி கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம். இன்னொரு சந்திப்பில் சந்திக்கலாம்.